ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட். ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு வந்து நம்ம இப்போ வந்து அடுத்த செட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்காக. இந்த டைம் வந்து அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கொஷின் வந்து ஆப்டிடியூடில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் ஆப்டிடியூட்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கோம், ஆப்டிடியூடுக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின் அப்படின்ட்டு போட்டு ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கோம். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரீசனிங்கும் இருக்கும், அவேர்னஸும் இருக்கும். அவேர்னஸ்க்கு மட்டும் கரண்ட் அதோட கொஷின் மாடல் மட்டும் எடுத்துக்கோங்க. இயர்ஸ் வைஸ் வந்து கடைசி 25, அதாவது 2020 25 வரையும் இருக்குது. அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகேவா? நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What is the minimum number of to be subtracted from 6, 3, 2, 1 which make it completely divisible by 14 அப்படின்னாங்க. அதாவது 14 டிவைட் பண்ண 6, 3, 2 14 2, 14 டிவைட் பண்ணால் ரிமைனிங் வந்து இருக்கிறது எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணால் அது கம்ப்ளீட்டாக டிவைஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை டிவைட் பண்ணி பார்ப்போமா? 14 டேபிளில் 14 6 ஆகாது, ஆனால் 63. 14 × 6ன்னு போட முடியாது, 5 போடுவோம். 22 வந்துடும், இங்கே 7 வந்துடும், 70 வந்துடும். அப்போ 4 பண்ணால் 14 4 சார் 15னா 30, 60 60ல் -4 56. இங்கே வந்து ரிமைனிங் வந்து 3, இங்கே 4 3 7 இருக்குமா? இப்போ 72 வந்து வரணும்னா 14 டேபிளில் 2 வரும்போது எங்கே இருக்கா? இதே பாருங்கள், இங்கே 5 14 சார் 17 வந்துச்சு இல்லை? அப்போ அதுதான் வரும். இங்கே 5, இங்கே மிச்சம் ரிமைனிங் 21. 2 1 2 1. இப்போ 21னா 14னா 14 + 14 28 ஆயிரும். இப்போ அப்புறம் 1 ரிமைனிங் 21ல் 14 போச்சுன்னா இங்கே ரிமைனிங் இருக்குது 6 7 ரிமைனிங் இருக்குது 7 தான். இப்போ வந்து 7 மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து ஃபுல்லாக டிவைட் ஆகும். அப்போ 7 தானே ரிமைனிங் கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 7. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதையே நீங்கள் இந்த மெத்தடில் போட்டாலும் அதே தான், அப்படியே போடலாம். 6 to 1 போட்டால் கொஞ்சம் நீட்டாக வரும். ஓகேவா? 14 போட்டால் இங்கே 4 56 7 72, இங்கே 5 70, இங்கே 2 1, இங்கே 1 போட்டால் 14, ரிமைனிங் 7. அப்போ வந்து ஆன்சர் வந்து 7 அப்படின்னு இப்படியும் போடலாம். ஓகேவா? இது பாருங்கள், ராம்தாஸ் இன்வெஸ்டட் ₹90,000 in cosmetic business. After few months, Shyamdas joined him with the 30,000. காஸ்மெட்டிக் பிஸ்னஸை ராம்தாஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 90,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஷியாம்தாஸ் இதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் கழித்து வந்து 30,000 எடுத்துகிட்டு வந்து போட்டு சேர்ந்துட்டார். அட் த எண்ட் ஆஃப் த இயர் டோட்டல் ப்ராஃபிட் வாஸ் டிவைடட் பிட்வீன் தெம் 4:3. 4:1ன்ட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட் பிரிச்சுட்ருக்காங்க. ஹவு மெனி மந்த்ஸ் டிட் ஷியாம்தாஸ் ஜாயின் த பிஸ்னஸ்? எவ்வளோ மாதத்துக்கு அப்புறம் ஷியாம்தாஸன் ஜாயின் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இப்படி எப்படி போடலாம்? 90,000க்கு அவருக்கு வந்து 12 மாதத்துக்கான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அது எவ்வளோனா அவ்வளோ ரேஷியோ வந்து 4. இது வந்து 30,000க்கு அவருக்கு வந்து எத்தனை மந்த்துன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ அவருக்கு 1% கிடச்சி ஒரு மடங்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிருமா? எத்தனை மந்த்து வேலை செஞ்சுருப்பாருன்ட்டு, எத்தனை மந்த்து இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்ட்டு. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணலாம். 4 0, இந்த 0 போயிட்டும். எக்ஸ்ன்னா இந்த 4xன்னு வந்துடும். இந்த பக்கம் 9, இங்கே என்ன 9னா 3 3 சார் 9ல் 9 3 12 சார் 6 36 டிவைடட் பை இங்கே 4 வந்துடும். இந்த 4 இங்கே கொண்டு வந்துடுறேன், இங்கே எக்ஸ் ஆயிரும். 4னா 36னா 9 மந்த்ஸு இவருக்கான ப்ராஃபிட் வந்து இந்த 1 மடங்கு. அப்படின்னா 9 மந்த்ஸ்னால் அவர் டோட்டலாக 1 வருஷத்தில் 9 மாதம் போச்சுன்னா எத்தனை மந்த்து கழித்து வந்திருப்பாருன்னு கேட்குறாங்க. 3 மாதம் கழித்து வந்து 30,000 எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. இஃப் த ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் in the ratio of 1:2:3, then find the value of largest angle அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன? 1:2:3ன்ற ஆங்கிள் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரையாங்கிள்னாலே தெரியும், இன்னர் ஆங்கிள் வந்து 3த்தையும் கூட்டினா 180 வரணும். அப்போ இதை அப்படியே கூட்டிக்குவோமே. இதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். ஓகேவா? ஏற்கனவே பார்த்த மாடல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புரியும் டக்குன்ட்டு.
எக்ஸ்னு வச்சுட்டு இப்போ 3 கூட்டும். இப்போ நம்பர் ரேஷியோ கொடுத்தோன்னா 3 3 6 6 ஈக்குவல் டு 180 6x ஈக்குவல் டு 180 x ஈக்குவல் டு 180/6 6னா 60 அப்படின்னா 30 டிகிரி x ஈக்குவல் டு 30 டிகிரியா. இவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லார்ஜஸ்ட் ஆங்கிள். லார்ஜஸ்ட் ஆங்கிள்னா 3. இதில் பாருங்கள் 1 2 3 இருக்கா, 3 தானே பெரிய ரேஷியோ. அப்போ 3 3 மடங்குனா 3 × x 330 சார் 330 வந்து 90 டிகிரி தான் இதோட லார்ஜஸ்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மீன் ஆஃப் 22 அப்சர்வேஷன் இஸ் 10. 2 more observation are included and the new mean become 11. the mean of 2 new observation is அப்படின்னு கேட்குறாங்க. மீன் அப்படின்னா ஆவரேஜா, மீன் இது எப்படி சொல்லலாம், சம் ஆஃப் அப்சர்வேஷன் வச்சுக்கோமா. சம் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து சம் ஆஃப் த 22 அப்சர்வேஷன் 22 பேர் வந்து எவ்வளோன்னா டோட்டல் ஆவரேஜ் 22 ஈக்குவல் டு 10. இப்போ சம் ஆஃப் த வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், இதை பெருக்குவோமா 22 இது இங்கே போயிடுமா, அது வேணால் 220. 22 பேரோட அப்சர்வேஷனோட டோட்டல் லென்த்து சம்மு வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 220. அதே மாதிரி இன்னும் 2 பேர் சேர்றாங்க, அவங்களுக்கு வந்து 11 ஆயிடுச்சுட்டாங்க. இன்னும் 2 பேர்னா 22 கூட 2 சேர்த்தா 24. 24 பெருக்கல் 11ன்னா 2 4 4 2 8 4 2 6 6 264 264 மைனஸ் இதை 220 பண்ணால் ரிமைனிங் அந்த 2 பேரோட சம்மு மட்டும் கிடச்சிருமா. பண்ணால் எவ்வளோ வருது 44. இப்போ 2 பேர் அவங்க என்ன கேட்குறாங்க, மீன் ஆஃப் 2 அப்சர்வேஷன். அவங்க 2 பேரோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ டிவைட் பை 2 பண்ணால் 22 தான் இவரோட ஆவரேஜ். ஓகேவா, இவங்க 2 பேரோட ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு நீலம் அண்ட் மனிஷா ஸ்டார்டிங் ஃப்ரம் த சேம் பிளேஸ் ரன் அட் த ரேட் ஆஃப் 7 km/h and 9 km/h. ஓகேவா, 7 km/h 9 km/h. ஓகேவா, respectively what time will they take to be 12 km apart if they walk in the same direction. 2 பேரும் ஒரே டைரக்ஷன் நடக்கிறாங்க, ஒருத்தர் 7 கிலோமீட்டர் ஒருத்தர் 9 கிலோமீட்டர் நடக்கிறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. will they take 12 km apart. 12 கிலோமீட்டருக்கு அப்புறம் எவ்வளோ டைம், வாட் டைம் will they 12 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 12 கிலோமீட்டர் இவங்களுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம டைம் இது என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, டைம் தான் கேட்குறாங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா, ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைமில், அதனால் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன, இங்கே வந்து 7 9 2 இருக்குது. அப்போ அதுக்கு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 9/7 எவ்வளோ, 9 - 7 வந்து 2. ஓகேவா, டிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோமீட்டர்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்க ஸ்பீடாக போனாங்கன்னா கரெக்டாக 1 minute 2 km/h. 1 மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர் போயிருப்பாங்க, டிஸ்டன்ஸ் போயிருப்பாங்க. அடுத்தே 2 கிலோமீட்டர் போயிருந்தாங்கன்னா அடுத்தது இன்னும் ஒரு மணி நேரம் போயிருந்தாங்கன்னா 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தொலைவில் வந்திருப்பாங்களா. அதே மாதிரி போயிட்டே இருந்தாங்கன்னா 12 கிலோமீட்டர் எப்போ வரும், 2 × 2 12 × 6 அப்போ 6 மணி நேரம் 6 hours போயிருந்தாங்கன்னா 6 × 2 12 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பாங்க, டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஓகேவா, நம்ம ரிலேட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா போதும். இதை வந்து அப்படியே மைண்ட். டெல்லி மெட்ரோ கவர்ஸ் a distance in 40 minutes if it run at the speed of 48 km/h. On the average, find the speed at which the train must run to reduce the time of journey to 32 minutes அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு 48 km/h இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் 40 நிமிஷம் கடந்துருச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியாது. அதுவே அதே சேம் டிஸ்டன்ஸை 32 நிமிஷத்தில் கடக்கணும்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன தெரியும், இதில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், டைம் கொடுத்துருக்கான், ஸ்பீடு கொடுத்துருக்கான். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன, நம்ம எப்பயும் போல போடுவோம், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக, இப்போ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கான், ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் எது தெரியாது, டிஸ்டன்ஸ் மட்டும் தான் தெரியாது. அதாவது டிஸ்டன்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு டைம் இன்ட்டு ஸ்பீடு அப்படின்னு போடுவோமா. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 minutes. நம்மளுக்கு ஸ்பீடு ஹவர்ஸ்ட்டு கொடுத்துருக்கான். அப்போ இதையும் ஹவர்ஸ்ட்டு மாற்றணும். மாற்றினா டிவைட் பை 60 பண்ணிக்கலாமா. இன்ட்டு ஸ்பீடு எவ்வளோ 48. இப்போ இது பண்ணால் 0 0 ஆயிரும். 8னா 6னா 8 டேபிள் 4 8s 32 கிலோமீட்டர் வந்து அவங்க ட்ராவல் பண்ண ஜர்னி டிஸ்டன்ஸு. 32 நிமிஷத்தில் கடக்கணும்னா இது நம்மளுக்கு தெரியும். 32 நிமிஷத்தில் கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க 32 கிலோமீட்டரை. அப்படின்னா அவங்க எவ்வளோ ஸ்பீடில் போகணும், 1 மணி நேரத்துக்கு 60 km/h போனால் தான் அவரால் கடக்க முடியும். நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், இருந்தாலும் இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டா
இப்போ வந்து 32 இதே ஸ்பீடு டிஸ்டன்ஸில் போடுவோமா? அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் கேட்குறாங்க. ஸ்பீடு வச்சுட்டு டிஸ்டன்ஸ் பை டைம் என்ன? டிஸ்டன்ஸுக்கு என்ன? 32 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ டைமில் போடணும்? 32 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. 32 மினிட்ஸ்னால் அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஹவர்ஸில் மாற்றுவோமா? ஹவர்ஸில் மாற்றோம் டிவைட் பை 60. இந்த 60 வந்து மேலே போயிடுமா? மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 32 இன்ட்டு 60. இந்த 32 போச்சுன்னா 60. ஸ்பீட் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு 60ன்றப்ப ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the mean of distribution is 13 and the standard deviation is 7. What is the value of coefficient variation அப்படின்றாங்க. ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க? மீன் தான் இது வருங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் ஈக்குவல் டு இன்ட்டு 100 போட்டோம்னா அது ஆன்சர் கோஎஃபிஷியன்ட்டோட பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ நமக்கு? 7. இங்கே வந்து 13 இன்ட்டு 100. இது பண்ணி டிவைட் பண்ணி பார்ப்போமா? சால்வ் பண்ணால் 713. ஓகேவா? 13னா 7 வராது, 6 போடுவோமா? 7 3 சார் 6 3 சார் 18 8 1 6 78 வந்துச்சு. அதுவும் கிடையாது. அப்போ 13 இன்ட்டு 5 5னா 15 1 65. இப்போ 5 65. 5ல் வர ஆப்ஷன் 2 இருக்குது. 65 ரிமைனிங் 65 இருக்குது. ரிமைனிங் இங்கே 5 0. இதுக்கு வந்து பாருங்கள் 2 ஆப்ஷன் தான் 53 50 இருக்குது. இதுக்கப்புறம் 0 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் 53 தான் ஆன்சர். 53.85. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் வருது பாருங்கள். மிஸ்ஸிங் சீரீஸ் 3 7 13 21 31. இதை பார்த்தா எப்படி தெரியுது? இது வந்து என்னென்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4. அடுத்தது 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 5 5 ஸ்கொயர் ப்ளஸ் 6. அடுத்ததுனா 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 7 4 3 அப்படின்னா 343 தான் ஆன்சர். ஓகேவா? இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 8% per annum and 10,000 lent at the compound interest half yearly, then calculate the equivalent simple rate of interest for the first year அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது வந்து ஹாஃப் இயர்லி கொடுக்குறாங்க. ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 8% சொல்கிறாங்க. 8%னா ஆனுவலி 8%னா ஆஃப் இயர்லினா பாதி வருஷத்துக்கு 4%. 4% 10,000 ரூபாய்க்கு 4%ன்றது எவ்வளோ? 400 ரூபா. அதாவது 6 மாதத்துக்கு 4%க்கு 10,400 ரூபா கிடச்சிருக்கும். அடுத்து வந்து அந்த 104 அடுத்த பர்சன்டேஜ் வந்து 6 மாதத்துக்கு வந்து 4%னா 16 4 416 ரூபா கிடச்சிருக்கும். மொத்தம் டோட்டலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் 10,816 ரூபா கிடச்சிருக்கும். ஓகேவா? அதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும்? எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 10,000 816 ரூபான்றது எவ்வளோ? 816 ரூபான்றது 8.16%. கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், எவாலுவேட் 35/2% of 800 grams into 45/2% of 400 grams மைனஸ் பண்ண சொல்லி சரி கேட்டிருக்காங்க. எவ்வளோ வரும்ன்ட்டு பார்க்கலாமா? 35/2 இன்ட்டு பர்சன்டேஜ்ன்றாங்க. அப்போ 100ல் டிவைடட் பை 100. அதாவது இங்கே 100ல் இருந்திருக்கும். ஆஃப் 800 இதை ஃபஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது போடுவோம். சால்வ் பண்ணால் 0 0 போயிடுச்சு. இங்கே 4 35 4 140. ஓகேவா? 2 70 370 + 70 140 மைனஸ் இது பண்ணுவோமா? 45/2 இன்ட்டு 1/100 இன்ட்டு 400. இங்கே 0 0 போச்சு. இங்கே 2 வரும். 45 to 90 மைனஸ் பண்ணால் 90 போச்சுன்னா 50 கிராம் தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். 12 men finish 1/4
அதாவது கால்வாசி வேலையை வந்து பார்ட் ஆஃப் ஒர்க் ஹோல் ஒர்க் இன் 6 days 6 நாளில் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அடிஷ்னல் மென் ரெக்யூட் டு கம்ப்ளீட் த ஜாப் இன் நெக்ஸ்ட் 6 days. 6 நாளில் முடிக்கிறதுக்கு மிச்சம் இருக்க வேலையை 6 நாளில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து இந்த மெத்தடு MTD/W மெத்தட். ஓகேவா, இது தெரியும்ல, சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். மென் எத்தனை பேர் 12, எவ்வளோ ஒர்க் டேஸு 6, ஒர்க் எவ்வளோ 1/4 ஆஃப் ஒர்க்கு. இது ஈக்குவல் டு மிச்சம் எவ்வளோ நாளில் முடிக்கணும்னு கேட்குறாங்க. எத்தனை மென்னுன்னு தெரியாது, எத்தனை டேஸுன்னு கேட்குறாங்க. 6 நாளில் முடிக்கணும். எவ்வளோ வேலையை முடிக்கணும் 3/4. ஏன் இங்கே 3/4னா 1/4 மீதி இருக்க வேலை 3/4 அந்த ஒர்க்கை முடிக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சோம்னா எக்ஸு எவ்வளோ பேர் வேணும்னு எவ்வளோ பேர் தேவைப்படும் மொத்தமாக அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. சரி, எவ்வளோ பேர் வேணும் ஃபஸ்ட்டு, மொத்தம் மென் எவ்வளோ வேணும்னு பார்க்கலாமா. இப்போ சால்வ் பண்ணால் இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மேலே 4 கீழே 3 வந்துடும். இந்த பக்கம் மேலே 4 வந்துடுமா. சரி, இது 3 × 4 வருமா. 3 × 4 வந்தால் 12 × 6 × 3/4 வந்துச்சுன்னா 4 இங்கே 12னா 3. இதே மாதிரி இங்கே போடணும் எக்ஸ் × 6 × 1/4 அப்படின்னா இங்கே 2 3 வரும். ஓகேவா, இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கே 2 வந்துடும். இந்த 3 வந்து கீழே வந்துடும். /3 வெளில 3 வந்துடும். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல். இங்கே 2 3 4 2 3 6 6 6 6 36. இப்போ வந்து டோட்டலாக தேவைப்படுற 36. நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் ஆல்ரெடி இருக்காங்க பாருங்கள். ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் 36 கொடுத்துருக்காங்க, ஆனால் அது கிடையாது. 36 வந்து டோட்டலாக தேவைப்படுது. நம்மக்கிட்ட ரிமைனிங் தான் கேட்குறாங்க. ரெக்யூர்ட் அடிஷ்னல் மென்னு கேட்குறாங்க. அப்படின்னா இவங்களும் வேலை செய்வாங்க. 12 பேர் போனாங்கன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ 4, 24 பேர் தான் வேணும். ஓகேவா, நம்ம இப்படி குழப்பறதுக்காக ஆப்ஷன் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரமேஷ் பர்ச்சேஸ் மெமரி கார்டு at the rupees of 625 including the sales tax. The rate of sales tax is 25%. If the seller has made a gain of 50%, then cost price of the memory card is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரமேஷ் வந்து 625 ரூபாய்க்கு ஒரு மெமரி கார்டு வாங்கியிருக்காரு. அது வந்து சேல்ஸ் டேக்ஸையும் சேர்த்து டேக்ஸோட எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னா 25% டேக்ஸ் போட்டிருக்காங்க. 25% டேக்ஸ், அதுக்கப்புறம் 50%, அதுக்கப்புறம் இவர் வாங்கின செல்லர்லேருந்து 50% கெயின் பண்ணி விற்றுருக்காரு. ஓகேவா, அவர் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்போமா எப்படி பண்ணிக்கலான்ட்டு. 625 ரூபீஸ்க்கு வந்து எவ்வளோ 125 ரூபா, அதாவது 100 ரூபா பொருள் 125 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. டேக்ஸ் போட்டு வாங்கினா இதுதான் கணக்கு. ஓகேவா, பண்ண எவ்வளோ வரும் 5னா இது 425, சரி 525, இங்கே 4. இப்போ 4 இந்த 625 divided by 5 into 4 equal to எக்ஸா. 5னா 1 2 5 125 into 4. இப்போ அவர் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னா 425 100 400 400 ப்ளஸ் 400 ப்ளஸ் 200 500 ரூபா. எக்ஸ் ப்ரைஸ் வந்து அவரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 ரூபாவாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸாக இருக்குமா. இப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த செல்லர் ஹேஸ் மேட் த கெயின் ஆஃப் 50%. அதில் வந்து அவர் 50% கெயின் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 50%னா 100 ரூபா பொருள் 150 ரூபாய்க்கு விற்றுருப்பார். எக்ஸ் எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 500 ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் தானே காஸ்ட் ப்ரைஸு கண்டுபிடிச்சிடலாமா. எக்ஸ் கண்டுபிடிச்சா இந்த 0 இங்கே மல்டிபிள் ஆயிரும், இங்கே 0 போயிடும். 15னா 32. ஓகேவா, இது இங்கே போடுறேன். x equal to 500 into 2 divided by 3. ஓகேவா, 1000 divided by 3னா 3333ன்னு போகுமா. ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்லி 333. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 333 இருக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட். The shadow of standing tower of height is 25√3. ஹைட் வந்து 25√3ன்றாங்க. ஷேடோ is found to be 50 meter longer when the sun is elevation. ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் உழுவுது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க 50 meter longer. எலிவேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா எலிவேஷன் சேஞ்ச் ஃப்ரம் 60 degree
ஃப்ரம் 60 டிகிரி டு எக்ஸ் டிகிரி, 60 டிகிரியிலேருந்து, அதாவது இங்கே 60 டிகிரியிலேருந்து எக்ஸ் டிகிரிக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் டிகிரி எவ்வளோன்னு தெரியாது அதனால். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 50 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் எக்ஸ். இப்போ டிகிரி இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன வேணும், அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 25/√3 பை இந்த வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா. இந்த எக்ஸு டிகிரியில் கொடுத்துட்டோம், அப்போ ஒய்ன்னு வச்சுக்கோம். ஒய்ன்னு வச்சுட்டோம்னா tan 60 வந்து √3 √3 இந்த ஒய் இந்த பக்கம் வந்துருச்சு, √3 கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோமா. வந்துச்சுன்னா √3 கீழே போச்சுன்னா இங்கே √3 கேன்சல் ஆயிரும். ஒய் ஈக்குவல் டு 25. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சா, எவ்வளோ, 50 + 25 75 மீட்டர். இது ஹைட் வந்து 25/√3. இப்போ இதுக்கு பாருங்கள், இது போய் ஆங்கிள் கேட்குறான். அதே tan தீட்டா என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ் டிகிரி. இங்கே வந்து கீழே ஆப்போசிட் வந்து 25/√3, கீழே வந்து 75னா 3 போடுவோமா. 3/√3 அப்படி, சாரி, √3/3. √3/3னா √3 × √3ன்னு எழுதலாமா 3. இப்போ வந்து இந்த √3ல ஒரு √3 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது √3 தான். அப்போ tan θ ஈக்குவல் டு 1/√3. 1/√3ஓட வேல்யூ வந்து tan 1/√3ன்றது வந்து எந்த டிகிரி, 30 டிகிரியா, அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் PQR. ஒரு PQRன்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, PQR. ஓகே, இது சச்சர் PR டிஸ்டன்ஸ் வந்து 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரையாங்கிள் PQR இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் XYZன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுவும் இதுவும் ரெண்டு சிமிலர் அப்படின்றாங்க. இஃப் XYயோட வேல்யூ வந்து 18 அப்படின்றாங்க, YZோட வேல்யூ வந்து 12. தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் PQ அண்டு QRக்கான ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதில் கண்டுபிடிக்க ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களே, அப்போ இதே வேல்யூ தான் இதுக்கும் வரும். ஓகேவா, அப்படி எடுத்துக்கிட்டு PQக்கும் QRக்கும் இருக்க ரேஷியோ எவ்வளோ, PQவோட டிஸ்டன்ஸ் 18, QRக்கு இருக்க டிஸ்டன்ஸ் 12. ஓகேவா, இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சா இதே பாருங்களேன், 6 டேபிளில் 3:2 வருமா, 3:2 தான் ஆன்சர். ஓகே, the two numbers are in the ratio of 3:5. If each number is increased by 10, the ratio become 5:7. The smaller number is அப்படிங்கிறாங்க. இது எப்படி போடலாம், ரெண்டு நம்பர் இருக்குது, 3 அதனை ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க, 3 5xன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறான், இன்க்ரீஸ் பை 10, அப்போ 10 நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டாங்க. ஓகேவா, அது என்னவா மாறுது, 5/7. இப்படி சால்வ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா, 7 இதாலையும் இதை வந்து 5ஆலையும் பண்ணோம்னா 7 3 21x + 70 ஈக்குவல் டு 5 5 25x + 50. இப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு சைடும் எக்ஸஸ்லாம் ஒரு சைடும் எடுத்து போயிடுமா. இந்த 50 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -50, 70 - 50 20 ஆயிரும். 21 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 25 - 21 4x ஆயிருமா. அப்போ x ஈக்குவல் டு 4/20/4 5. x ஈக்குவல் டு 5. என்ன கேட்குறான், ஸ்மாலர் நம்பர்ன்றது என்ன, 3ல் 5ல் ஸ்மாலர் வந்து 3. அப்போ 3xக்கு 5 போட்டோம்னா 5 3 15. அதுதான் ஆன்சர். இது பாருங்கள், 3 இது மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது ஒரு சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷன். இது எப்படி இருக்குது, ரெண்டு நம்பர் a² - b² ஃபார்முலா மாதிரி இருக்கா. a² - b² ஃபார்முலா என்ன, a - b × a + b, a + b × a - b-ஆ. a - bனா a - b மைனஸ் பண்ண என்ன, 3 3 5 165 போச்சுன்னா 0 2 1 13, இங்கே 1 13ல் 6 போச்சுன்னா 7 170. இங்கே ஆட் பண்ணோம்னா இது அப்படியே ஆட் பண்ணோமா, 0 1 0 1 4 5 500 மல்டிபிள் பண்ணுமா 0 0 3 0 வரணும். 17 × 5 5 3 85 சரி 85 000 இருக்கா, பி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் தான். x² + 1/x² இருக்கா ஈக்குவல் டு 6. இதை வந்து எப்படி மாற்றணும், 10x - 10/x கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இது வந்து எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இருக்கா 6 ஏ ஸ்கொயர் இப்படி வேல்யூ வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab பண்ணோம் போட்டு பார்ப்போமா மைனஸ் என்ன ப்ளஸ் 2ab பண்ணோம் இந்த பக்கம் ப்ளஸ் வேல்யூ இருக்குது அதனால் இந்த பக்கம் தான் மைனஸ் வரும்ல அதனால் இது -2ab கண்டுபிடிக்கணும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிள் வந்துடும் அதனால் -2ab கண்டுபிடிக்கணும் ஓகே என்ன வேல்யூ வரும் 2 ஏபின்றது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏபின்ற எக்ஸ் ஸ்கொயர் இது இதுவும் கேன்சல் ஆயிரும் இப்போ 2 வரணும் இங்கே வரணும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா 1/x ஸ்கொயர் -2னா இந்த பக்கம் -2 வரணும்னா இதை பிரித்து எழுதிக்கலாம் 4 -2 அப்படின்னு எழுதலாமா இது எப்படி இது இப்படி பிரித்து எழுதணும் இது எப்படி எழுதலாம் a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இப்படின்னு எழுதிக்கலாமா இப்போ பாருங்கள் இந்த மெத்தடு இதுக்கும் ஒரே மாதிரி வருதா ஓகேவா இது கண்டுபிடிக்கலாமா எந்த பக்கம் போச்சுன்னா x + 1/x ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் எந்த பக்கம் வச்சுன்னா 2 ஆன்சர் வந்து 2 இப்போ வந்து 10 இருக்குது இதோட 10 மல்டிபிள் பண்ண மாதிரி இருக்கா 2 கூட 2 × 10 அப்படின்னா 20 ± 20 ஓகேவா இந்த ஃபார்மேட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை எப்படி இதோட மல்டிபிள் பண்ண 10ஓட மல்டிபிள் பண்ண மாதிரி இருக்கா இங்கே 10ஓட மல்டிபிள் 10x இங்கே 10/x அப்படின்னு வருமா அதே மாதிரி இந்த பக்கம் 10 மல்டிபிள்னா 20 ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் 3050 5200 ரெஸ்பெக்டிவ்லி ரிமைண்டர்ஸ் 79 ஃபுல்லாக டிவைட் ஆகணும் அப்படின்றாங்க ரிமைண்டர் வந்து 7 கொடுக்குது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க நம்பரில் அந்த மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லை 7 9 மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா 5200 இங்கே இது -9 இது வந்து 7 போச்சுன்னா 3043 இது 9 போச்சுன்னா 5191 ஓகேவா என்ன கேட்குறாங்க ரிமைண்டர் அப்படின்னா இது ரெண்டுமே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்க கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெச்எஃபா ஹெச்எஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம் 3யும் இதில் பாருங்கள் நம்ம லாஸ்ட் டிஜிட் வச்சு கண்டுபிடிப்போம் 3யும் 1 இருக்க மாதிரி ஒரு நம்பர் வேல்யூ வேணுமா வர மாதிரி 9லேயும் 3யும் 1 வரும் 3 டேபிள்லேயும் 3யும் 1 வரும் 1 டேபிளுக்கு சொல்லவே தேவையில்ல 9 டேபிள்லேயும் வரும் பாருங்கள் எல்லாமே அப்படியே கொடுத்துரும் குழப்பறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இதுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு ஹெச்எஃப் கண்டுபிடிப்போமா காமனாக டிவைட் ஆகிற நம்பர் இதில் பார்த்தோம்னா தெரியும் 149 வந்து ஆகுமா இந்த நம்பர் 9 டேபிள் அதாவது 3 டேபிள் ஆகும்னு பார்த்தோம் 3 டேபிள் ஆகுதுன்னு பார்ப்போமா ஆட் பண்ணால் 3364 4 வருது சரி 10 வருது 10 வந்து 3 டிவைட் ஆகாது அதனால் ஆகாது ஓகே அடுத்தது 9 டேபிளில் ஆகாது இப்போ இது என்னென்னா இது வந்து இப்படி நம்பர் வந்துருச்சுனாலே நம்ம வந்து ப்ரைம் நம்பராக எதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா ப்ரைம் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா 17 × 179 இது வந்து என்ன வருது இது 179 தான் இது 29 ஓகேவா இதில் காமன் ஃபேக்டர்ஸ் தானே ஹெச்எஃப் ஹையர் காமன் ஃபேக்டர்ஸ் 179 அதுதான் ஆன்சர் ஓகேவா வாட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு 25 மல்டிபிள்ஸ் 11ஓட 25 மல்டிபிள்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க ஆவரேஜ்னால் இப்போ 11 22 33 அப்படின்னு 25 வர 25 மல்டிபிள்னா 275 வரைக்கும் ஆட் பண்ணி டிவைடட் பை 25 ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகே நம்ம அப்படி போடுறது லேட் ஆகும் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப லேட் ஆகும்ல அதுக்கு என்ன பண்ணலாம் 11ன்றது வந்து காமனாக எடுத்துகிட்டு 1 + 2 + 3 + 4 ப்ளஸ் அப்படின்னு போட்டு 25 வரையும் போட்டு டிவைடட் பை 25 அப்படின்னு போட்டால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா 11 இப்போ 1 × 11 2 × 11 அப்படி தானே போட்டு வருது 11 22 அப்படின்ட்டு இப்போ வந்து இது காமனாக எடுக்கணும்னா 11 காமனாக எடுத்துகிட்டு 1 + 2 அப்படின்னு நான் போட்டுகிட்டே போகலாம்ல இந்த மெத்தடில் தான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ சம்மேஷன் ஆஃப் ஃபார்முலா என்ன n × n + 1/2 என்னன்றது 25 + 1 26/2 ஓகேவா இது போனால் 13 ஓகே இப்போ இது ஆன்சர் அப்படியே போடுவோமா 13 × 12 அப்படியே இங்கே எடுத்து போடுவோம் இதுக்கு வந்து 11 × 25 × 13 டிவைடட் பை 25 ஓகேவா இப்போ 25 போச்சுன்னா 11 × 13 143 ஆன்சர் வந்து 143 ஓகேவா நெக்ஸ்ட் by selling an article for ₹979 a shopkeeper bear a loss of 11%. If the shopkeeper sell the article for
1232 த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து 11% லாஸ், 979 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஆர்டிகல் விற்கிறாரு. அது எவ்வளோன்னா 11% லாஸ்னால் 100ல் 89 ரூபாய்க்கு விற்றுருப்பார். 100 ரூபா பொருள் 89 ரூபாய்க்கு விற்றுருப்பார். அப்போனா அவரோட விற்ற பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்குமா? விற்றா எவ்வளோ இருக்கும்? 9 டிவைடட் பை 89. 89னா 89. இது வந்து பாருங்களேன், 89ன்றது இங்கேயும் 89 11 டேபிளால் வர மாதிரி இருக்குது பாருங்கள். 11 டேபிள் 11 டைம் பண்ணால் 1100 ருபீஸாக இருந்திருக்கும். அது வந்து 979 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ விற்றுருக்காரு? விற்றா எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கேட்குறாரு. அதை எப்படி கண்டுபிடிப்பான்? இதில் மைனஸ் பண்ணுமா? எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்னா 2 3 2ன்னு போட்டோன்னா இங்கே 2 இங்கே 3 இங்கே 1 132 ரூபா அதிகமாக எடுத்துருப்பார். 132 ரூபான்றது எவ்வளோ ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோன்னா இன்ட்டு 100 இந்த 0 போயிடும். 3 2னா இந்த 12. ஓகேவா? 11 டேபிள் போனால் 12. இப்போ 12% ப்ராஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் HCF and LCM of two number is 45 and 270 respectively. If the ratio of two number is 2:3, the smaller of the two number is x, then find the x square அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்மாலர் நம்பர் தான் எக்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ வந்து இது வந்து 2x. ஓகேவா? இப்போ HCF LCM கொடுத்து இந்த மாதிரி மெத்தட் வந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை. HCFன்றது மட்டும்தான் ஹையர் காமன் ஃபேக்டர். அப்போ வந்து இதை HCFோட கொடுத்துருக்க ரேஷியோ மல்டி பண்ணால் அந்த நம்பர்ஸ் தான் வரும். ஓகேவா? நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 2 ஸ்மாலர் நம்பர் தான் கேட்குறான். நம்ம எதுவுமே பண்ணல பாருங்கள். 45 × 2 90. இப்போ என்ன கேட்குறான்? 90ன்றது வந்து எக்ஸ்ன்றான். எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறான். 90 ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர் 8100 8100. பார்க்க தான் நிறையா இருக்கும், ஆனால் இது சிம்பிளான கொஷின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Manish purchased mobile phone and got 50% concession on the market price of the phone and sold it for the 8100 with 35% profit on the price he bought. ஒரு ஃபோனை வாங்குறாரு, 50% கன்செஷன் கொடுத்து வாங்குறாரு. அதையே அவர் வாங்கின காஸ்ட் 8100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அது வந்து 35% ப்ராஃபிட்டு. அவர் வாங்கின ப்ரைஸ்லேருந்து 35% ப்ராஃபிட். ஓகேவா? வாட் வாஸ் மார்க்கெட் ப்ரைஸ்? அவர் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மார்க்கெட் ப்ரைஸை வந்து எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது வந்து இப்போ இது பண்ணுவோமா? செல்லிங் ப்ரைஸ்ன்றது எவ்வளோன்னு தெரியாது. 8100 ரூபாவா? 8100 எவ்வளோ x/2 அதாவது பாதி 50% கன்செஷன் வாங்கியிருப்பாங்களா? இப்போ இது பண்ணால் 16200. ஓகேவா? 16200 எக்ஸு. அதாவது இது வந்து செல்லிங் ப்ரைஸ், இவர் வித்த ப்ரைஸ். சரி செல்லிங்கு மார்க்கெட் ப்ரைஸ், நம்மளுக்கு கிடைச்ச மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ். இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எதுக்கு சமம்னு சொல்கிறாங்க? 135. அதாவது 100 ரூபா பொருள் 35% ப்ராஃபிட் வச்சு விற்றுருந்தா ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு எதுக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 16200 அப்படின்றாங்க. இப்போ வந்து இது சால்வ் பண்ணோமா? 35 25ன்றது 5வது டைப்பில் பண்ணால் 27 இங்கே 20 27 கீழே 20 இங்கே வந்து 16200 எக்ஸு. இங்கே இப்படி போயிடுச்சுன்னா இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 27 கீழே வந்துடுமா? 7 டேபிள் 2 வர மாதிரி இருக்குன்னா 27 × 2 வரணும்னா 6 42 2 4 6 4 6 2 சார் 12 12 + 4 16. ஓகேவா? கரெக்டு. இப்போ 600 × 20 அப்படின்னா 12000 தான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட்டு. ஓகே அவ்வளோதான். வேற ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? அது வரைக்கும் தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.